அதில் கர்த்தர் ஒரு உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ. கர்த்தர் சொல்லுவார், உன்னை வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்தது, ದೇವರು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸಿಕೊಂಡು உன்னை ಬಂದಿದ್ದು, இத்தனை தூரம் உன்னை சுற்றி வர வைத்தது, ನಿನ್ನ ಇಷ್ಟು ದೂರ ನಿನ್ನನ್ನು ತಿರುಗಾಡಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದು, உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்காக. ನಿನ್ನ ಮನೋಭಾವನೆ ಏನು ಎಂಬುದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. ஓ மனசுல இருக்கிறத நீ அறிந்து கொள்வதற்காக. ನಿನ್ನ ಮನೋಭಾವನೆ ಏನು ಎನ್ನುವುದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. நான் விசுவாசிதானா என்று நீ தெரிந்து கொள்வதற்காக. ನಾನು ವಿಶ್ವಾಸಿನೇನಾ ಎನ್ನುವುದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேனோ மாட்டேனோ என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காக. ಕರ್ತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾನು ಕೈಕೊಂಡು ನಡೀತಾ ಇದ್ದೀನಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், ನೀನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ஆனா ಗೊತ್ತು. நீ யார் என்பது உனக்கு தெரியணும். ಆದ್ರೆ ನೀನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ஆகவே ನಿನಗೆ உன்னை ಗೊತ್ತಾಗಬೇಕು. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன். ಅದರಿಂದ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಾನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದೇನೆ. வசனத்தை நல்லா நிதானம் படிச்சு பாருங்க, என்ன தோணுது உங்களுக்கு? ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಓದ್ ನೋಡ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ? என் கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ನನ್ನ